வணக்கம் நேயர்களே, நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்கு வால்யூமை எப்படி இன்னும் பூஸ்டப் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மைக் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணாலோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வேறு ஆடியோ கூடியோ வீடியோ கூடியோ கம்பைன் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் பூஸ்டப் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்க, உங்களுடைய மைக்கை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் இருக்கும், இந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும். அதை பாருங்கள், மவுஸில் காமிக்கிறேன். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய மைக்கு நீங்கள் எதை வச்சு பேச போகிறீங்களோ அந்த மைக்கை வந்து உங்கள் சிபியூவில் ஆடியோ ஜாக்லேயோ இல்லை லேப்டாப் இருந்தால் அந்த வாய்ஸ் இன்புட் பண்ணுற அந்த ஜாக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த சவுண்ட்ஸுன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சவுண்டுன்ற டைட்டிலில் ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக்கு, ரெக்கார்டிங்கு, கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஹெட்டில் இருக்கும். அதில் ப்ளேபேக்கில் போனீங்கன்னா எந்த ஆப்ஷன்லாம் ப்ளே ஆகுது இதை யூஸ் பண்ணின்னு காமிக்கும். இப்போ ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் க்ரீன் கலரில் டிக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இப்போ மைக்கை நான் இன்சர்ட் பண்ணதால் எனக்கு க்ரீன் கலரில் ஒரு டிக் ஆகிட்டு இப்போ நான் பேசுகிறது வந்து அந்த க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ இந்த க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகலை சார் அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் கேட்கும். இல்லை இது இன்னும் பூஸ்டப் பண்ணால் இது வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக அந்த அப் ஏரோ வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ அது எப்படி பண்ணுறது, நீங்கள் எந்த மைக்கை யூஸ் பண்ணாலும் இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்ல ஹையாக லவுடாக கேட்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மவுஸ் அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஜென்ரல் செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பவர்ஃபுல் மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3.5 mm மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அது காமிக்கும். அடுத்த லெசனில் போனீங்கன்னா எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்றதை காமிக்கும். அடுத்து லெவல்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. லெவலில் வந்து 2 சவுண்டு இருக்கும். ஒன்று மைக் சவுண்டு, இன்னொன்று வந்து மைக்ரோஃபோன் பூஸ்டப் சவுண்டு. இந்த சவுண்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் மைக் சவுண்டை. அடுத்து மைக்ரோஃபோன் பூஸ்ட், ஒரு சில பேருக்கு லோ ஃப்ரீக்குவென்சி வாய்ஸ் இருக்கும், எவ்வளோ கத்தி பேசினாலும் சரியாக கேட்காது. அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோஃபோன் பூஸ்ட்டையும் ஃபுல்லாக தள்ளி வச்சுக்கணும். +30 dBயில் வந்து வச்சுக்கணும், நீங்கள் டெசிபல் சவுண்டில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நான் பேசும்போது உங்களுக்கு ஏறுறதை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஹையாக ஏறுது. குறைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து கம்மியாக, அந்த டிசேபிள் சவுண்டு ஃப்ரீக்குவென்சி சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு என்ஹான்ஸ்மெண்ட்டில் போனீங்கன்னா பின்னாடி வாய்ஸ் சப்ரஷன், அதாவது வேறு ஏன்னா சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டு வேணாம், நாய்ஸ் வேறு ஏன்னா கேட்குதுன்னா அதை வேணான்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இல்லை நான் ரூமுக்குள்ளே இருந்து தான் பேசுகிறேன்னா நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் போயிடுங்க. அதில் 2 சேனல் 16 bit 48,000 ஹெட்ஸ் இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதையும் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் நேர்களே. இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் மைக்கை யூஸ் பண்ணி. முன்னே விட இப்போ 10 மடங்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.